காட்டியது. அறுபடை வீட்டில் குடிகொண்ட முருகன் ஏழாம் வீடாக இதை மாற்றினான், முகம் காட்டினான். அருள் வெள்ளம் இங்கே பொங்கிடுதே. கல்யாண முருகன் வள்ளி தெய்வ யானை காட்சி தரும் கோயில் இது. உயர் ஜலகாம் பாறை முருகனின் வேலை உலகுக்கு காட்டியது. நாளும் பணிவாய் மனமே முருகன் நல்லதையே தன் ஸ்ரீ மகாகந்த சஷ்டி விழாவானது 6 நாட்கள் சிறப்பாக முடிந்து இந்த 7வது நாள் வள்ளிதேவ சேனா திருக்கல்யாண மகோத்சவமானது சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டுள்ளது. அத்தனை பக்தர்களுடன் வந்திருந்து எம்பெருமானுடைய அருள் பெற வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தற்போது விவாக முகூர்த்தம் சுப முகூர்த்தமானது ஆரம்பமாக உள்ளது. அத்தனை பக்தர்களான வள்ளிதேவ சேனா திருக்கல்யாணத்தை கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஐயா நீங்க அம்மாவுக்கு போடணும். நம்பி நட
दक्षिणायने शरदृतौ आश्वेजमासस्य शुक्लपक्षेणां सप्तम्याः नक्षत्राणां वासराः मंगलवासरयुक्तायां विष्णुविभागविष्णुकरणशुभयोगशुभकरणये गुणशेषविशिष्टायाम् अस्यां सुपरिशो अस्य गतमानदाः गोत्राद्भवस्याः गोत्र दोस्याः मनीचित्यार नामदेश्य द्रौपद्याः देवी नाम्याः सुरेश नामदेश्याः उमा महेश्वर नाम्याः प्रसन्न सूर्य प्रसन्न नामदेश्य सुधर नामदेश्य नित्यलक्ष्मी नाम्याः अक्षदा नाम्याः कदमेलन नामदेश्य देवी नाम्याः सह कुटुम्बानाः आयुरारोग्य ऐश्वर्याभिवृद्ध्यर्थम् मातकावनां पुरुषादित्यर्थं चतुर्फलविमो सर्वः श्री पुरुषादित्यर्थम् அன்புமிக்க பக்த சிரோன்மணிகளே, நமக்கு எப்ப வேண்டாம் நமக்கு சுவாமியோட திருக்கல்யாணம் கிடைக்காது. நமக்கு நாளைக்கே வந்து சுவாமி திருக்கலை போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பாக்கியமானது நமக்கு கிடைக்காது. அடுத்த மாசம் 2 மாசம் பொறுத்து ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வரர் திருக்கல்யாணம் பார்க்கணும் அப்படின்னாலும் நமக்கு பாக்கியம் இல்லை. இந்த ஏற்பாடு மிகவும் விசேஷமான ஒவ்வொரு வருஷமும் நமக்கு மகா கந்த சஷ்டியாவது லட்சார்த்தம் பண்ணி நமக்கு பிரசாதம் கிடைக்கிறது. நம்ம பைசா கொடுத்து வாங்கணும், அது செகண்ட். பகவான அனுகிரகம் வேணும் இல்லையா? இதே நீங்க 500 ரூபாய்க்கு லட்சார்த்தம் பண்ணணும் அப்படின்னா முடியாது. நமக்கு எல்லாருடைய பங்கு ஒரு தேரானது ஒரு தேரையும் இழுக்க முடியாது. அப்போ நீங்க எல்லாமே சேர்ந்துதான் அந்த கந்த சஷ்டியானது இழுத்து பண்ணிருக்க. இப்போ ஒருத்தராலும் இல்லை, இங்க எல்லாமே ஒவ்வொருத்தரும் அவங்க பிரசாதங்கள் அத்தனையும் சேர்ந்ததுனாலதான் இங்க மகா கந்த சஷ்டி விழாவை ஏற்பாடாயிருக்கு. இது எல்லாமே ஒருத்தர் 2 பேருடையது. இந்த கோயில் தலைவரோ தர்மகர்த்தாவோ அவங்க மட்டுமே இல்லை, நம்ம எல்லாருடைய பங்கும் அதுல இருக்கு. இப்ப நீங்களும் எல்லாமே சேர்ந்துதான் அந்த திருக்கல்யாணம் சுவாமிக்கு பண்றேன். இந்த நேரத்தில் நம்ம சுவாமிக்கு ஒரு நாளைக்கு உள்ள திருக்கல்யாணத்தை கொஞ்சம் கண்டு கழிக்கணும். இந்த நேரத்தில் இந்த கையில் அது இது சன் டிவி ராஜ் டிவி என்னோ டிவி நாடகம் எல்லாம் கொஞ்சம் பேரை ஒதுக்கி வச்சுக்கணும். பகவான நம்ம தியானிப்போம். இதம் சுப்பிரமணிய சுவாமி நாமனுக்கிரஹதானம் தத்வம் ரூபம் தேவம் ஜாலமந்த ஸ்வரூபவதே சுப்பிரமணியாஜதேனாம் ரூபவதே விவாஹ முகூர்த்தஸ்ய ரூபானாம் ரக்ஷதா மகாசங்கல்பா. ஆமம் கபிலாயை நமः, ஆமம் கஜகன்னிகாயை நமः, ஆமம் கம்போதராய நமः, ஆமம் கோமகேதமே நமः, ஆமம் கணாதக்ஷாய நமः, ஆமம் பாலச்சந்திராய நமः, ஆமம் மோதகே பிரியாய நமः, ஆமம் மோதகே ஹஸ்தாய நமः, ஆமம் ராமலே கர்ணாய நமः, ஆமம் ருத்ராய நமः, ஆமம் தேவாய
चित्प्रियाय नमः कुञ्जनाय नमः महागणाधिपते नमः श्रोत्रसवनामः पुष्पाचारामि सुब्रह्मण्य स्वामी ध्यायामि आवाहयामि अत्यरिष्टप्रसादं पुरुषये वेदगं सर्वं यद्भूतं यच्च विस्माभूतानि त्रिपादस्यामृतं दिवि त्रिपादोत्तभुते पुरुषः रामो साधनानधने अपि वीक्षते लक्ष्मी जगत्यो मनिषाणाम् अहं मनिषाणां सर्वं मनिषाणां ये वैनं सर्व्यामादधाये तन्त्रया वरकृत्यं सन्दत्तकं सन्धीयते तदया भविः ॐ सन्नो मित्रजं वरुणः सन्नो भवद्विद्यमा चयो तमेव प्रत्यक्षं ब्रह्मासि तमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि कृतं वदिष्कारम् ॐ शान्ति 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 नमस्तुमाविद्विषावहै ॐ शान्ति 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 तच्चं योगी स्वस्तिरस्तुनः स्वस्तिर्मानुषेभ्यः वद्वन्दिकादभेदम् यत्रास्तद्विपदे शान्ति हरिः ॐ सुब्रह्मण्याय सुब्रह्मण्यस्वामिनाम् इदं तत्परिवारसमेतं श्री सुब्रह्मण्यस्वामिनाम् ध्यायामि आवाहयामि आवाहयामि गुणानामर्थं समर्पयामि पादयो पार्थं समर्पयामि तं देवानां रत्नगुहास्पदाः ॐ तत्पुरुषाः இப்ப தெரியும். நான் வந்தேன் அங்க வரைக்கும் கலட்டிட்டு வந்தேன். இப்ப தெரியுது.
जातवेदसेनं सुब्रह्मण्य स्वामिनां रक्तदानं देवानां रूपमदिवाहनोत्य अग्नि सम्पन्नाहं सवितं देवरूपमदे शास्त्रागिरेण सुब्रह्मण्य स्वामिनां रक्तमाहारि देवरूपमदे रक्तसमानं शास्त्रागिरे देवानां शास्त्ररूपमदे सुब्रह्मण्य स्वामिनां विवाह ओम श्री ह्रीं क्लीं क्लौं गणपतये परवरदे सर्वधनं मे वदमानय स्वाहा ओम श्री महागणाधिपतये गणाधिपतये इदं नमामि रक्षतेनां भास्कराय रक्षदत्तं रूपपदेगनाहीजायुद्धानां रूपपदे सूर्याय तत्थं रूपपदस्पत्पदाय युक्ते पादहस्ताय धीमहि तथा सूर्योदयात् स्वाहा सूर्याय नमः चन्द्रग्रहदेवता मत्मध्वजाय विद्महे हेमरूपाय धीमहि स्वाहा
चंद्रग्रह देवता जयितं नमः अंगारग्रह देवता बुधग्रह देवता ओम गजध्वजाय विद्महे सुहस्ताय धीमहि तन्नो बुध प्रचोदयात् स्वाहा बुधग्रह देवताय जयितं नमः बृहस्पति देवता ओम वृषभध्वजाय विद्महे कृणिहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात् स्वाहा बृहस्पतये जयितं नमः ओम अस्मत्प्रजाय विद्महे धनुर्हस्ताय धीमहि तन्नो शुक्र प्रचोदयात् स्वाहा शुक्रग्रह देवताय जयितं नमः ओम काव्यध्वजाय विद्महे कष्टहस्ताय धीमहि तन्नो मन्द प्रचोदयात् स्वाहा शनीश्वराय जयितं नमः ओम नागध्वजाय विद्महे सर्पहस्ताय धीमहि तन्नो राहु प्रचोदयात् स्वाहा राहवे जयितं नमः केतुग्रह देवता ओम चन्द्रग्रहे शुक्रहस्ताय धीमहि तन्नो केतु प्रचोदयात् स्वाहा केतवे जयितं नमः ओम आदित्यमण्डलग्रह देवताम् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र दैत्ययस्राहवे केतवे नमो नमः स्वाहा नवग्रह देवताय जयितं नमः ओम विष्णवे परमात्मने कृष्णोर्धर्मीध्यानि प्रवचम् यः पार्थिवानि विममेरदागुं श्रीयोरस्तभाग्य दुत्तरकं तदस्तं चक्रमाणश्चेतोर्गायो विष्णोर्गाटं विष्णोः प्रस्तमति विष्णोस्मप्रेः स्वा विष्णोऽभिवृद्धि विष्णोः ध्रुवमति वैष्णवमति विष्णवे त्वां स्वाहा ॐ नारायणाय विद्महे वासुदेवाय धीमहि तन्नो विष्णुप्रचोदयात् स्वाहा विष्णवे गीतं नमः महादेव्यै च विद्महे विष्णुपत्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् स्वाहा श्रियै गीतं नमः ॐ ब्रह्मदेवाय नमः वेदात्माय विद्महे हिरण्यगर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् स्वाहा ब्रह्मदेवाय गीतं नमः ॐ वाग्देव्यै च विद्महे धीमहि तन्नो प्रचोदयात् स्वाहा सरस्वत्यै नमः शिवाय ओम तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो शिवः प्रचोदयात् स्वाहा शिवाय नमः कात्यायनाय विद्महे ब्रह्माय धीमहि तन्नो दुर्गा प्रचोदयात् स्वाहा ओम दुर्गायै नमः देवता ब्रह्म विष्णु महेश्वराणां दुर्गा लक्ष्मी सरस्वत्यै स्वाहा विमोक्षये नमः जातवेदसेनं तस्मागिदेनं ब्रह्मपदे स्वामिन् சுப்பிரமணிய சுவாமினா தந்த சுவாமினா மரக்கிற எல்லா சுவாமிகளுக்கும் சுபமுகமான இந்த திருக்கல்யாணம் நடக்கும். ஆனா முருகப்பெருமானின் மட்டும் திருக்கல்யாணம் பார்த்தீங்கன்னா அத்தனை தேவாதி தேவர்களும் இங்கே ஆவாகனமாகும். எப்படின்னா மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமி தாயாரானவர் முருகப்பெருமானுடைய தாய் மாமன்கள். அவர் எல்லாமே கல்யாணம் இல்லை. பிரம்மதேவர் பார்த்தனா இவரை விட ரொம்ப மூத்தவர் பிரம்மதேவர். அவர் பார்த்தனா இவருடைய சிஷ்யர் முருகப்பெருமானுடைய சிஷ்யர் பிரம்மதேவன். அப்ப அவரும் இருக்கும். படைப்பும் தொழில் செய்வதால ஏன்னா அவரிடத்த உபதேசம் வாங்கிட்டதுனால அவரும் இருக்கும். அப்ப பிரம்மாவும் சரஸ்வதியும் வந்தார். அவருடைய தாயும் தகப்பனாரும் இருக்கக்கூடியவர் பார்வதி பரமேஸ்வரன். இப்படி 30 தெய்வங்களும் சேர்ந்துதான் முருகப்பெருமானுடைய திருக்கல்யாணம். இன்னொன்று வள்ளியும் தேவையும் உதாரணத்துக்கு இந்திர பகவான், அதாவது தேவர்களுக்கெல்லாம் ராஜாவா விளங்கக்கூடியவர் இந்திரன். இந்த சூரசம்ஹார பொருளை பார்த்தீங்கன்னா அந்த இந்திரனையும் சிறைப்படுத்தி வைக்கிறார்கள். அத்தனை தேவர்களும் சிறைப்படுத்தி படாத துன்பம் பட்டதுனால அவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கிறார் முருகப்பெருமான் போருங்க. இது பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரம். அது முடிச்சுட்டு இந்திரராஜன் தேவர்கள் அத்தனை பேரும் விடுவிக்கிறார் முருகப்பெருமான். அதற்கு பரிசாக என்ன தருவது? முருகப்பெருமானுக்கு ஈடாக எதுவுமே இல்லை. அனைத்தும் அவரே தந்தது. சொன்னங்கள் ரத்தினங்கள் அத்தனை தேவாதே தன்னையும் உயிர் காத்தது அவர்தான். அவர் தருவதற்கு எதுவுமே இல்லை. ஆனால் இந்திரராஜன் இந்திர சபையில் சொர்க்கத்தில் வளர்ந்த பெண்மணியானவர் அந்த குழந்தை தேவசேனான்னு சொல்லக்கூடிய அந்த குழந்தையே தாம் தருவதாக முருகப்பெருமானுக்கு பிரார்த்தனை செய்கிறார் இந்திரராஜன். சுவாமி என்னுடைய மகளை கட்டிக்கோங்க அப்படிங்கிறார். அப்போ தேவசேனை யாருன்னா மகாவிஷ்ணுவனுடைய குழந்தை. அதே மாதிரி வள்ளி அம்மை பார்த்தீங்கன்னா பூலோகத்தில் பிறந்தவள் வள்ளி அம்மை. அவள் மகாலட்சுமியினுடைய மகாவிஷ்ணுவனுடைய குழந்தை. இப்படியா முருகப்பெருமான் சரவண பொய்களை இருந்துட்டு கைலாசத்துக்கு வரும். பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு நாமகரண சூட்டணும் அப்படின்னு குழந்தைக்கு கைலாசத்துல பெயர் சூட்டு விழா ஆரம்பமாகுது.
நம்மளா குழந்தைக்கு பெயர் சுட்டி எல்லாருமே கூப்பிடுவோம், கூப்பிட்டு தொட்டில் வைப்போம் இல்லையா. முதல் என்ன பண்ணா தாய்மாமனுடைய துணையோட நமக்கு தொட்டில் வரும், அந்த வழக்கம் உண்டு. அப்ப தொட்டில் போட்டு குழந்தைய ஆட்டணும். அப்ப முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தகப்பனார் குழந்தைக்கு திருநாமகரணம் பெயர் சூட்டு விடா பண்றார், பெயர் வைக்கிறார். பெயர் வச்சுட தொட்டில் வைக்கணும். தொட்டில் பார்வதி தேவி கேட்கிறார். அதுக்கு மகாவிஷ்ணு தலை குனிஞ்சு என்ன பண்ண, தன்னுடைய கழுத்துல ஆதிசேஷன் நமக்கு அந்த துணி கட்டி வச்சிருப்பாங்க பார்த்திருக்கீங்க, அதுக்கு ஒரு துணி போல அந்த ஆதிசேஷனே மாத்திக்கிறார். மகாவிஷ்ணு கொஞ்சம் குனிஞ்சு அது தாளாட்டப்பட்ட யாரு, முருகப்பெருமான் தன்னுடைய தங்கையுடைய குழந்தைய அப்படி தாளாட்ட பாடினே இருக்கும் போது மகாவிஷ்ணுக்கு தன்னையே அறியாம ஆனந்தத்துல இந்த 2 சொட்டு கண்ணீரானது வருகிறது. வலது பக்கமா வரக்கூடிய அந்த வலது சொட்டானது சொர்க்கத்தில் இந்திரத்தில் அங்கு பிறந்ததுனால அவருக்கு தேவசேனை என்ற திருநாமம். இடதுபக்கமா ஒரு துளியானது பூமியில பட்டதுனால அவருக்கு வள்ளி அப்படின்ற பேர். 2 பேருக்குமே மகாலட்சுமியும் நாராயணன் வந்தா தாயும் தந்தையும். அப்போ ஒரு பக்கம் இன்னொரு பெண் கொடுத்த மாமனாரும் மாமியாரும் முருகப்பெருமானுக்கு மகாவிஷ்ணு மகாலட்சுமி தான். ஒண்ணு தாய் மாமன் என்ற உறவு, ஒண்ணு பெண் கொடுத்ததுனால மாமனாரும் மாமியார் என்ற உறவு. அப்ப முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா வைணவம் சைவமும் சேர்ந்ததுதான் இந்த திருக்கல்யாண வைபவம். இப்ப விசேஷமா இந்த கைலாசத்தில் அத்தனை பேர் என்ன பண்றா, தேவாதி தேவர்கள் அத்தனை ஒன்றா இருந்துட்டா முருகப்பெருமானுக்கு திருக்கல்யாணம் நடக்கிறது விசேஷம். அந்த பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு சற்று நேரத்தில் மாங்கல்ய தாரணமான வைபவம் நடக்கும். திருமாங்கல்யம் முடிஞ்ச உடனே திருக்கல்யாணம் ஆயிரத்தும் எல்லாம் கலப்பிட வேணா, இருங்க பூச்சூடல் மாலை மாற்றல் அத்தனையும் இருக்க, பூச்சண்டு விளையாட்டு, முருகப்பெருமானும் வள்ளி தேவதை விளையாடக்கூடிய காட்சிகள், தேங்காய் ஊட்டல் அத்தனையும் பார்த்து கடைசியில் மங்களகரமான தீப பஞ்சஹாரதி இருக்கும். எல்லாமே கண்டு கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணுகிறேன். ஓம் அத்தர் விபவதே ரக்ததானம் தேவானம் ரூபவதே ஸ்ரீ சுப்தஸ்யா हिरण्यवर्णां हरिणीं सुवर्णरजतस्रजां चन्द्रां हिरण्मयीं लक्ष्मीं जातवेतो महावः जातवेतो लक्ष्मीमणपगामिनीं यस्यां चिन्ते यं कामस्वं पुरुषाहम् अस्मपूर्वामस्तिनाथप्रबोधिनीं यं देवी भुवत्मयेरी मायेरी नृणां तां दोस्मिराभरण्यप्राकारमाता तुलन्ते वृद्धा दर्पयन्ति तत्ते सिदा आत्मवर्णां त्वामिह पपये श्रियं चन्द्रार्वादामिददाकुलन्ते श्रियं लोके देवदुष्टां उदारां तामत्मिनी वीन्दनाहं प्रवध्ये अलक्ष्मीर्वे लक्ष्यतां त्वां वृणे आदित्यवर्णे नवजोति जातो वनस्पतिस्तव विश्वासबिल्वः तस्य फलानि तपसानदन्तमायान्तराजा च भाग्या लक्ष्मीः उपगमां देवतः कीर्तिस्य मणिनाथः प्रादुर्भागस्मि राशेऽस्मिन् द्वैत्यप्रत्यन्ददातु मे श्रुतिभाषामलां येषामलक्ष्मीः आदयाम्यहम् अहोविगमसर्जित्य नर्माणितविग्रहात् गन्धद्वारान्तरादर्शामित्यपुष्टां हरिणीः ईश्वरीकं गर्भभूतानां त्वामिह वपये श्रियतां यतः कर्तमेण प्रजाभूतामयिदम्पमकर्तमा इदं वासय मे कुले मातरं रत्नमालिनीम् आपरारुणीं वृद्धिं सुवर्णाहामेव मालिनीं सूर्याभिरण्मये लक्ष्मीं जातवेदो महावः आघ्राभ्यकरणीं वृष्टिं पिङ्गलावतत्वहारिणीं चन्द्राभिरण्मये लक्ष्मीं जातवेदो महावः कामआवः जातवेदो लक्ष्मीमहवाहिनीं यस्याभिरण्यं प्रभुरिङ्गावो धाज्योऽस्मान् विद्येयं पुरुषानहं तपनः प्रिये पद्मे पद्महस्ते पद्मालये पद्मधराय राक्षीं विश्वपतिये विष्णुमणोरुहे तस्माद्वत्तं मयिदन्यदस्वा यै आरभ्य आर्यव्याय धियं वयो यन्द्रभ्यो ददातु धियं वसानामदर्शमायं वदन्ति सत्यसुर्यागद्योन्ये धियेवैनं दधियामा ददाति कन्दरं वडया वरकर्तवं सन्धत्तवं दधीयते प्रदया वदुभिः ॐ महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् महादेव्यै च विद्महे विष्णुपत्न्यै धीमहि
तन्नालक्ष्मी प्रचोदयात् स्वाहा इदं नमः नारायणाय वासुदेवाय अच्युताय अनन्ताय गोविन्दात्मने रक्षदानां पुरुषोत्तमां परमासुदेवां सर्वाजुरोपदेनं अच्युतानन्तात्मनेनाम् इदं विष्णवे लक्ष्मीनारायणाय नक्षत्रेण विवाह मुहूर्तस्य रूपपदेनं महापितास्य देवतेन पितामहान् कमल्लीपिताः लक्ष्मीनारायण आत्माङ्ग दक्षतेनं रक्षदाः इदं देवानां सुब्रह्मण्य स्वाहाम्यां तत्त्वं रूपं जातं वेदं तत्त्वरूपपदेनं रक्षदा स्कन्दराजानं शङ्कः रूपपदेन सुब्रह्मण्याय सुब्रह्मण्य स्वरूपपदे सुब्रह्मण्य स्वामिनां रक्षदानां रूपपदे सुब्रह्मण्याय स्वाहा तत्पुरुषाय विद्महे महासेनाय धीमहि तन्नो षण्मुखः प्रचोदयात् स्वाहा परब्रह्मणे इदं नमः वाद्यम् முருகப்பெருமானுடைய பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே பெண் கொடுக்கும் போது மாப்பிள்ளைக்கு என்ன பண்ணுவோம்னா விசாரிப்போம். மாப்பிள்ளை பெண்ணை நல்லா பார்த்துக்குவாரா, அப்பதான் மாப்பிள்ளை என்ன படிச்சிருக்காரா, என்ன படிச்சிருக்காரு, என்ன உத்தியோகம், சொந்த வீடு இருக்கா, எல்லாமே விசாரிப்போம். அதே போலதான் முருகப்பெருமானுக்கு வந்த சோதனை. அத்தனை தேவர்களும் அவர் என்ன பண்றாரு, காப்பாத்தி கொடுத்து உயிர் பிச்சை கொடுக்கிறார் முருகப்பெருமான். அத்தனை செல்வங்களும் மீட்டு கொடுக்கிறார். மறுநாளை இந்த பொண்ணு குடிக்கிறேன்னு சொல்லிட்டா திரும்பவும் அவர் ஒரு பக்கம் கலங்குறார். பெண் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு ஆனா நல்லா பார்த்துக்குவாரா முருகன்? சந்தேகம் வந்தது. அத்தனையும் தந்தவர் வள்ளல் பெருமானவர். அசுரனை அழைத்து தேவர்களை அழைத்து அத்தனை ராஜ்ய பதவிகளும் மீண்டும் இந்த சபையில் கொடுத்தவர் முருகப்பெருமான். அத்துணை செல்வங்களுக்கும் அதிபதியவர். சின்னவர் சந்தேகம் வந்தது இந்திரராஜன். அப்ப சிவபெருமானத்தை கேட்டுறார், முருகப்பெருமான் நல்ல குழந்தை பாத்துக்குவாரா? ஏன்னா தேவசேனை சின்ன குழந்தை நல்லா பாத்துக்குவாரா? ஏன்னா வருத்தமே பராம குழந்தை வளர்ந்துட்டா அன்னப்பிரசாதங்களும் செய்ய தெரியாது குழந்தைக்கு, பூச்சுண்டு மட்டும் விளையாடிட்டு பாவம் அப்படின்னு இந்திரராஜ் ஒரு கொஞ்சம் காலம் அமையாது. சிவபெருமான் அதற்கு சமாதானம் சொல்றாரு, இந்திரா நீருமா கலைஞர அப்படின்னு. தன் ரூபமாக பஞ்சமுகங்களோட ஆறாவது அதோமுகமாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் என்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து பிறந்த குழந்தை. தன்னுடைய சொத்தானது அத்தனை நவநிதிகளும் உடைய மகாவிஷ்ணு மகாலட்சுமி தாய அத்தனை செல்வங்களுக்கும் அதிபதியானவர் மகாலட்சுமி தாய தன்னுடைய மாமியார். படைக்கக்கூடிய தொழில்கள் அத்தனையும் இவரும் செய்யக்கூடியவர். பிரம்மாவுடைய வேலையும் இவர் செய்தவர் தகப்பன் சுவாமி என்று சொல்லியிருந்த தகப்பன் சுவாமியாகவும் இருந்தவர். சிருஷ்டிகர்த்தா பண்ணக்கூடியவர் இந்த பிரம்மனும் அவரே. பஞ்சபூதங்களும் தனக்குள்ளே தன்னுடைய விரல் சுண்டு விரலில் வைத்துக் கொண்டு இருப்பவர். கிரகங்கள் கோள்கள் அத்தனையும் தன்னுடைய திருவரைக்கும் நிகராகாது அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா கோள்கள் பார்த்தீங்கன்னா சூரியன், அந்த சூரியன் கிரகங்கள் கோள்கள் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த பூமியை காட்ட மிகப்பெரியது. சயின்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும், பூமியை மிகப்பெரியது. குரு கோள் பார்த்ததுக்கு பிரம்மாண்டமான இருக்கக்கூடிய அந்த கோள்கள் அத்தனை முருகப்பெருமான் ஒரு நகத்துக்கு சமமாகாது அப்படிங்கிறார். அப்ப முருகப்பெருமான் ரூபத்தை நாம நினைக்கணும், இது பிரம்மாண்டமான ரூபம். அது சிறு குழந்தையாகவும் இருப்பார். அத்தனையும் அவராகவே விளங்கக்கூடிய முருகப்பெருமான் அத்தனை தனக்குள்ளே வைத்திருக்கக்கூடியவர். அத்தனை சொத்துகளுக்கும் அவரே அதிபதி, உன்னையும் அதிபதி அவர்தான் அப்படி சொன்ன அப்படின்னா அதுக்கப்புறம் சிவன் இங்க இந்திரராஜன் சிவபெருமான் பிரபரை தன்னுடைய மகளை கொடுக்கிறதா சொல்றார். அதுதான் இப்பொழுது வரும். ஓம் ஸ்ரீ
परशिवगोत्रोद्भुवास्याम् परशिवशर्मणो नत्रेम् सदाशिवशर्मणो पौत्राय श्रीकैलासपतये श्रीशङ्कर आनन्दरूपवते नाम सुब्रह्मण्याय पञ्चविग्रहातिरूपवते श्रवणान्तस्य गङ्गाधीश्वरपुत्राय षडङ्गचतुर्वेदासाकरेऽध्यायिने सकलशीलाशीलस्तमुनिवन्द्यस्त दिव्यशरणारविन्दाभवन्त हेमन्तस्त सौन्दर्य दिव्यमङ्गलविग्रहाय परमानन्दस्य दाध्याय अनन्तात्मनेनां मौते कृते पद्मभृङ्गश्चान्मशङ्कयोगसंयुक्तानं शताधाराय तत्सैवध्याम् सर्वत्र सदाशिवाध्यानां नित्यानन्दः संसकलगादेनं गिरिवासिनीम् अकण्ठपरिपूरणम् अमितः तेजोत्मयायाम् साक्षात् परिपूर्णतपस्वरूपायाम् सच्चिदानन्तरूपायाम् शरवणभवाय श्रीशङ्कर षण्मुखाय सर्वरोपराय सुब्रह्मण्याय स्कन्दराजाय सर्वोद्भवाय वेदरूपाय सकलरूपाय दक्षते नाम श्री सुब्रह्मण्य रूपाय अबीनुडो தேவசேனையை முருகப்பெருமானுடன் கை சேர்த்து விடுகிறார். அடுத்தபடியாக நமக்கு வள்ளியம்மை. வள்ளியம்மை பார்த்தீங்கன்னா இந்த பூமியில் பிறந்தவள், அழகான வனவாசம் வாழ்ந்து கூடியவள், முருகப்பெருமான அளவு கடந்த பக்தி உண்டு. உண்ணும் போது உழக்கும் போதும் சதா காலமும் முருகப்பெருமான் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டவள் வள்ளியம்மை. உண்ணும் உணவிலும் சரி, இதுதான் முருகப்பெருமான் நினைக்கக்கூடியவள். மழைகின்ற மழைகளும் சரி, இதுதான் முருகப்பெருமான் அருள். அக்னி ஜுவாலைகளும் நீர் மாறுகின்றாரும், அந்த நீரும் அக்னி அத்தனையும் முருகப்பெருமான் என்ற முருகப்பெருமான் மீது ஆராத காதல் கொண்டு முருகனே தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று சதா காலமும் பிரார்த்தனையும் தியானமும் ஆராதனமும் அத்தனையும் செய்து கொண்டு வந்தார் வள்ளியம்மை. முருகப்பெருமான் கிழவடிவம் போன்று அங்கு வள்ளிக்கு பல சோதனைகள் செய்கிறார். நமக்கு இதெல்லாம் சொல்ற சமயம் இல்லை. அத்தகைய சோதனைகளும் தாண்டி முருகப்பெருமான் விநாயக பெருமானுடைய அனுகிரகத்தால் யானை ரூபமாக அங்க வந்ததால் பயப்பட்டவள் வள்ளி. சிங்கத்துக்கும் பயப்படாத வள்ளி, ஆன யானைக்கும் சற்று பயப்படுபவள். சற்று பயப்பட்டு முருகப்பெருமானோட ஆலிங்கனம் செய்கிறார். உடனே முருகப்பெருமான் அனுகிரகவன் தன்னுடைய கைப்பிடித்துக் கொண்டு வள்ளியும் திருமணம் செய்து கொள்கிறார். அந்த பிரபரை ஸ்ரீ விஷ்ணு கோத்ரோத்பவஸ்யாம் பிரத்யன்னா பத்மனா பௌத்ரீம் ஸ்ரீ மகாவிஷ்ணு வம்சதாரித்த பூதஸ்யாம் சிவகுகேன நம்பிகாஸ்வரூபவதே சுப்ரமண்யாம் சங்கல்பபதயாயினேம் ஸ்ருங்கப்பந்தஸ்வரூபவதே சம்ரக்ஷிணீம் அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகீம் श्यामलां पंकजधारिणीं मणिसत्ताटङ्कां कर्णोज्ज्वलां भेजम्बगरार्थनीं क्रीडहारमकुटधुङ्गध्वोज्रां कञ्चुककान्तकस्य अन्योन्यतारां विष्णां संयुतां उच्चागात्यदमाल्यधरां प्रवारवदनां इच्छाशक्ति स्वरूपिणीं वल्ली नाम्नीनां हिमां कन्यां तत्त्वं रूपवदे जातवेदसेनां जातानां रूपवदेनां गृणाहि कण्ठरूपवदेनां देवरूपे रक्षन्तु दास्पदानां गृणाहि तत्त्वं रूपवदे तत्त्वायते
சுவாமிக்கு தற்பொழுது கன்னிகாதானமான வைபவம் நடைபெறும். வாத்தியம்
ஒன்றை நாம வரது இல்லை. பள்ளியும் தேவசேனை முருகப்பெருமானோட விளையாடப்பட்டவர்கள். அந்த பள்ளி தேவையுடைய நம்ம உரிமையை போட்டு பறிச்சு இருக்க வேண்டும். புஷ்பமுடைய திரும்ப நீங்க அந்த வாழ்க்கைக்காக நீங்க அது ஒண்ணு வாங்கி தலையில வச்சுக்கிறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேண்டாம். முருகரும் பள்ளிக்கும் தெய்வம் ஆனந்தமா விளையாடக்கூடியது, அது நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம். அது முழுசா அதை போட்டு எடுத்து தலையில வச்சா முருகப்பெருமா நமக்கு எது கிடையாது. திரும்ப அப்படியே ரிட்டர்ன் வரும், வரதே பெரிய பாக்கியம். அப்படியே அனுப்புவோம்.
நிறைவாக பூர்ணாவதி முடிஞ்ச உடனே அடுத்த கிளம்பிடுவேனா நமக்கு இப்போ அக்ஷதாரோபண பண்ண வள்ளி தேவதைய தாயார் இடத்துல இருக்கக்கூடிய அந்த அக்ஷதை நம்ம எத்தனை பேருக்கும் கிடைக்கும். நீங்க வரிசையா வரணும், எல்லாருக்குமே கிடைக்கும். அவசரப்பட்டு தள்ளிட்டு வர வேண்டாம். நான் சொல்றேன், கடைசி தீபா ஹாரதி பஞ்சாஹாரதி முடிஞ்ச உடனே அத்துணை பேருக்கு நமக்கு அக்ஷதை கிடைக்கும். உங்களால முடிஞ்சது அந்த அக்ஷதையில நீங்க தட்சணை வச்சுட்டு நீங்க அதை எடுத்துக்கலாம். எல்லாருக்குமே கிடைக்கும். பூர்ணாவதி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாஹ பூர்ணமுதச்யதே பூர்ணாய பூர்ணமாதாய